Hello everyone, welcome to Learn with Rohini channel. இந்த வீடியோல exercise 7.7ல introduction வந்து பார்க்க போறோம். Integrals of some more types. ஸோ இன்டெக்ரல்ஸ்ல வந்து நம்ம இப்போ நிறைய வந்து பார்த்தோம், சப்ஸ்டியூஷன் மெத்தட் பார்த்துருக்கோம். அண்ட் 7.4 எக்ஸசைஸ்லையுமே வந்து நம்ம இந்த மாதிரி 1 by ஸ்கொயர் ரூட் ஆஃப் வர மாதிரி, அதாவது 1 by ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம் வேல்யூஸ் வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வர மாதிரி வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி 1 by இங்க வந்து வெறும் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வர மாதிரி வந்து நம்ம பார்த்துருக்கோம். இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல வந்து நம்ம இன்டெக்ரல்ஸ் வந்து நம்ம இன்டெகிரேட் எப்படி பண்றது அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ இங்க வந்து இன்டெக்ரல்ஸ் ஆஃப் சம் மோர் டைப்ஸ்ல வந்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, இந்த எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 3 ஃபார்முலா தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். இந்த 3 ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா போதும். அதே மாதிரி கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட், இது வந்து நம்ம 7.4 எக்ஸசைஸ்லேயே நம்ம வந்து கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தடும் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ திருப்பியுமே வந்து நம்ம இந்த எக்ஸசைஸோட எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். அந்த எக்ஸாம்பிள் சம்ஸ்ல வந்து கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஸோ தட் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா இந்த எக்ஸசைஸ்ல எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்க 3 ஃபார்முலா, இந்த 3 ஃபார்முலா தான் வந்து நம்மளுக்கு மெயினா வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இருக்கு. இங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர், இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலால இங்க மூணுத்தையும் நான் அப்படியே எழுதுறேன். ஆனா நீங்க மனப்பாடம் பண்ணிக்கிறதுக்கு இட் வில் பி ஈஸி. ஸோ இங்க என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 3 ஃபார்முலாலையுமே நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் பை 2 வந்துடும். ஸோ எக்ஸ் பை 2 வந்து வந்துடும். இங்க என்ன இருக்கு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். ஸோ பக்கத்துல ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இங்க என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் வந்துடும். இங்க என்ன இருக்கு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து இருக்கு. ஸோ இப்போ இங்க ஏ இருக்குல்ல, ஏக்கு வந்து என்ன சைன் இருக்கு, நெகட்டிவ் சைன் இருக்கு. ஸோ மைனஸ் ஏ ஸ்கொயர், அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை 2 வந்துடும். இங்க வந்து என்ன இருக்கு, ஏக்கு வந்து பாசிட்டிவ் சைன் இருக்கு. ஸோ பிளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 வந்து வந்துடும். இங்க வந்து ஏக்கு என்ன இருக்கு, பாசிட்டிவ் சைன் இருக்கு. ஸோ பிளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ இந்த பார்ட் வரைக்கும் நம்மளுக்கு ஃபார்முலால எல்லாமே சேமா வந்துருச்சா. இது மூணும் தெரிஞ்சதுன்னா இந்த பார்ட் வரைக்கும் நம்ம எழுதிடலாம். எக்ஸ் பை 2 வந்துடும், எக்ஸ் பை 2 மூணுத்துலயே வந்துடும். இங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதே வந்து ரிப்பீட் பண்ணிக்கிறோம். அப்புறமா வந்து ஏ வந்து பாசிட்டிவ் சைனா இருந்தா பாசிட்டிவ் சைன், நெகட்டிவ் இருந்ததுன்னா நெகட்டிவ் சைன்ல வந்து வந்துடும். ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து சேம் திங். அடுத்தது வந்து என்ன பண்றோம், லாக் இன்ட்ரடியூஸ் பண்றோம். லாக் அதே மாதிரி இங்க ரெண்டும் லாக் வந்துடும். இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட்ல எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர், இது ரெண்டும் ஒரு டைப். இங்க வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இது அப்படியே இருக்குது, இது ரெண்டும் லாக் வந்துடும். ஸோ இங்க மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் சி வந்து நம்மளுக்கு வரும். ஏன்னா இங்க வந்து என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இருக்குல்ல, அதனால லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் சி. இங்க என்ன இருக்கு, லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்துடும் பிளஸ் இங்க வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் சின்னு வந்து வரும். அண்ட் இது வரைக்கும் இந்த ரெண்டு ஃபார்முலாவும் அவ்வளவுதான், த சேம் திங். அதுவே வந்து வந்திருக்கு. சைன் மட்டும் இங்க என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாத்தி போட்டிருக்கோம். ரெண்டுமே சேம். இங்க ஏக்கு மைனஸ் இருக்குன்னா, ஏ ஸ்கொயருக்கு மைனஸ் இருக்குன்னா இங்க ஏ ஸ்கொயருக்கு முன்னாடி மைனஸ் வரும். இங்க ஏ ஸ்கொயருக்கு முன்னாடி பிளஸ் இருந்ததுன்னா ஏ ஸ்கொயருக்கு முன்னாடி பிளஸ் வரும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். மற்றபடி சேம், அப்படியே எடுத்து எழுத வேண்டியதுதான். இங்க வந்து இந்த ஹாஃப் வரைக்கும் சேம். இங்க லாக் வராது. ஏ ஸ்கொயர் முன்னாடி வந்துச்சுன்னா லாக் வராது. அதுக்கு பதிலா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ பிளஸ் சி. ஸோ இந்த 3 ஃபார்முலாவும் நம்மளுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் வந்து நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம டினாமினேட்டர்ல வரும்போது நம்ம சால்வ் பண்ணியிருப்போம், எல்லாமே பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இங்க வந்து இந்த மாதிரி வரும்போது நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது பார்ப்போம். ஸோ வெரி சிம்பிள் எக்ஸசைஸ். நம்மளுக்கு வந்து
ஒரு 11 சம்ஸ் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அப்படியே எக்ஸசைஸ் 7.7 ஒன் ஃபுல் எக்ஸசைஸுமே வந்து அப்படியே ஒரே வீடியோலயே நம்ம முடிச்சிடலாம். அண்ட் இந்த வீடியோல வந்து நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸும் பார்த்துடலாம். ஏன்னா கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் உங்களுக்கு தெரியல அப்படின்னா, ஏன்னா 10th படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறமா வந்து அது டெலிட்டட் போர்ஷன்ஸ்ல வந்துருச்சு 10th. ஸோ அதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம அது ஒரு இந்த 2 எக்ஸாம்பிள் சம்ஸ்ல நம்ம அதை அப்படியே ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் எக்ஸசைஸ் சால்வ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தடுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் வரும் அப்படின்றது வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், மேக் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ நெக்ஸ்ட் half the coefficient of x and square it. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணணும். என்ன ஆட் அண்ட் சப்ராக்ட். நம்மளுக்கு இங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸா வந்து ஹாஃப் பண்றோம்ல, அதாவது டிவைடட் பை 2 பண்ணிட்டு அதை ஸ்கொயர் பண்றோம்ல, அதை வந்து ஆட் அண்ட் சப்ராக்ட் த சேம் நம்பர். இப்போ வந்து 2 இருக்குன்னா 2x இருக்கு அப்படின்னா 2 எடுத்துப்போம். 2 டிவைடட் பை 2 1. ஸோ +1 -1 வந்து பண்ணிப்போம். அண்ட் தென் மேக் த ஃபார்முலா. ஸோ இதான் வந்து ஸ்டெப்ஸ். ஸோ இப்போ இங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 5 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டகிரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். இங்க வந்து 2x இருக்கா, ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்கு. ஸோ அதை பத்தி வரி பண்ண வேண்டாம். 2x இருக்கு. ஸோ இங்க என்ன பண்ணணும், ஹாஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்னா டிவைடட் பை 2 பண்ணா 1 வரும். ஸோ அண்ட் ஸ்கொயர் இட் 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான் வரும். ஸோ அப்ப என்ன பண்ணணும், +1 -1 வந்து நம்ம எழுத போறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் plus 2x plus 1 minus 1 plus 5 வந்து வரும். the whole dx னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இது வரைக்கும் ஒரு பார்ட்டா எடுத்துக்கிறோம். இது வந்து என்னது, a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். ஸோ அப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், x பிளஸ் 1 the whole ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். அண்ட் இங்கே வந்து நம்மளுக்கு -1 பிளஸ் 5 which will be 4 into dx னு வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ இப்போ இங்க இது வந்து திஸ் இஸ் எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் டிஎக்ஸ் அப்படின்னு வந்து இருக்கு. ஸோ இப்போ இங்க வந்து எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் 1 இருக்கா, இதை வந்து நான் என்ன பண்றேன், டேக் எக்ஸ் பிளஸ் 1 ஈக்குவல் டு டி. ஸோ இதை வந்து நான் என்ன பண்றேன், டிஃபரன்ஷியேட் பண்றேன். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 வந்துடும், பிளஸ் 0 ஈக்குவல் டு டிடி பை டிஎக்ஸ். ஸோ இங்க dx is equal to dt அப்படின்னு வந்து நம்ம எடுத்துப்போம். ஸோ இப்போ இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணோம் அப்படின்னா இன்டெக்ரல் இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்க வந்து என்ன வரும், டி ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் டிஎக்ஸ்க்கு பதிலாக டிடி அப்படின்னு வந்து வந்துடும். இப்போ டி ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர், 2 ஸ்கொயர்ன்றது கான்ஸ்டன்ட் இல்லை, அப்போ வந்து ஏ ஸ்கொயர். அப்போ டீன்றது வந்து எக்ஸ் டேர்ம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்மேட்ல நம்ம ஃபார்முலா என்ன யூஸ் பண்றோம், செகண்ட் ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ செகண்ட் ஃபார்முலா வந்து நம்ம அப்ளை பண்றோம். ஸோ இன்டெக்ரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்முலா என்ன வரும், இன்டூ டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் வந்துடும், பிளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 லாக் மாடியுலஸ் எக்ஸ் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் சி வந்து வரும். ஸோ இப்போ இங்க வந்து இங்க எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ற இடத்துல வந்து எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இருக்கு. ஸோ அப்படியே ஃபார்முலால வந்து சப்ஸ்டிடியூட் பண்றோம். அண்ட் இங்க வந்து எக்ஸ் வந்து என்னது, எக்ஸ் வந்து ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். நம்மளுக்கு என்ன இருக்கு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் டிடி அப்படின்னு வந்து இருக்கு. ஸோ இது அப்படியே இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணலாம். ஸோ டி பை 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பை 2 log மாடியுலஸ் டி பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் சி அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். So which will be t by 2 square root of t square plus 4 வரும், plus 4 by 2 log modulus of t plus
ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் பிளஸ் 4 பிளஸ் சி அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். இப்போ டி இருக்கிற இடத்துல வந்து நம்ம அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்றோம். என்ன எடுத்திருக்கோம்? இல்லை டி ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒன். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒன் பை டூ லாக் மாடுலஸ். இப்போ இங்கே வந்து எக்ஸ் பிளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 4 வந்துடும் பிளஸ் 2 லாக் மாடுலஸ். இங்கே வந்து எக்ஸ் பிளஸ் 1 plus square root of x plus 1 whole square plus 4 plus c வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா எக்ஸ் பிளஸ் ஒன் பை டூ அண்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 1 பிளஸ் 1 பிளஸ் 4 பிளஸ் 2 log மாடுலஸ் எக்ஸ் பிளஸ் 1 பிளஸ் இங்கேயும் வந்து x square plus 2x plus 1 plus 4 plus c வந்து நம்மளுக்கு வரும். So x plus 1 by 2. So square root of இங்க வந்து x plus 1 வந்துரும் and x square plus 2x plus 5 plus 2 log modulus x plus 1 plus square root of x square plus 2x plus 5 plus c வந்து நம்மளுக்கு வரும். And this is the final answer for the example 23. இப்போ next வந்து நம்ம example 24 வந்து பார்க்கலாம். So next வந்து example 24, find integral square root of 3 minus 2x minus x square dx கொடுத்திருக்காங்க. So நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருக்கேன், எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா அதை சைனை வந்து மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ தட் இட் வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு எப்பவுமே. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா மைனஸ் சைனை நான் வெளியில் எடுத்துடுறேன். ஸோ மைனஸ் சைன் வெளியில் எடுத்தா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் plus 2x minus 3 dxனு வந்து நம்மளுக்கு வந்துரும். இப்போ வந்து இங்க நான் அதே மாதிரி கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் அப்ளை பண்றேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 தான் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸை வந்து நான் என்ன பண்ணணும்? ஹாஃப் பண்ணணும். ஸோ 2x அப்போனா டிவைடட் பை 2 பண்ணா 1 வருது. 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான் வரும். ஸோ இட் வில் பி மைனஸ் இன்டெக்ரல். இங்க வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x வரும் பிளஸ் 1 வந்துடும் மைனஸ் 1 மைனஸ் 3 dx அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ மைனஸ் இங்க இன்டெக்ரல் இது வந்து என்ன வரும்? a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். ஸோ அப்போ எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 வந்து வரும் இன்டூ dx அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். And இப்போ வந்து இங்க வந்து என்ன இருக்கு? This 4 is nothing but 2 square. So minus integral square root of x square x plus 1 whole square minus 2 square dx னு வந்து வரும். ஸோ இப்போ இந்த மைனஸ் என்ன நான் உள்ள கொண்டு வந்துடுறேன். ஸோ கொண்டு வந்தேன்னா இன்டெக்ரல் 2 square minus x plus 1 whole square dx னு வந்து வரும். இது வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னு பார்த்தோம்னா this is of the form square root of இங்க வந்து ஸ்கொயர் ரூட் வந்துடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அந்த ஃபார்ம்ல வந்து இருக்கு இன்டூ டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ எக்ஸ் பை டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பை டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ பிளஸ் சி. ஸோ இந்த ஃபார்மேட்ல வந்து இருக்கு. ஸோ திருப்பியுமே வந்து இங்க எக்ஸ் இருக்கிற இங்க வந்து என்ன இருக்கு? இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்க எக்ஸ் பிளஸ் ஒன்னு இருக்கா. ஸோ நம்ம வந்து என்ன பண்றோம்? put x plus 1 is equal to t வந்து நம்ம எடுத்துக்கிறோம். So put x plus 1 is equal to t. So 0 plus x வந்து differentiate பண்ணும் போது 1 plus 0 is equal to dt by dx. So it will be dx is equal to dt. So இப்போ அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். So square root of இங்க வந்து என்ன வரும்? 2 square minus t square dt அப்படின்னு வந்து வரும். இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணி எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்? t by 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் வந்து 4னு வந்து போட்டுக்கிறேன். 4 மைனஸ் டி ஸ்கொயர் பிளஸ் 4 by 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் t by 2 பிளஸ் c அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ t வந்து என்னது? எக்ஸ் பிளஸ் 1. ஸோ எக்ஸ் பிளஸ் 1 by 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் plus 2 sin inverse of x plus 1 by 2 plus c வந்து வரும்.
ஸோ எக்ஸ் பிளஸ் 1/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 மைனஸ் இங்கே வந்து அப்படியே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 1 பிளஸ் 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 1/2 பிளஸ் சி அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இது எக்ஸ் பிளஸ் 1/2 இங்கே 4 இது எல்லாத்தையும் மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 1 பிளஸ் 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 1/2 பிளஸ் சி வந்து நம்மளுக்கு வரும். ஸோ திஸ் வில் பி எக்ஸ் பிளஸ் 1/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 minus 1 is 3 minus 2x minus x square plus 2 sine inverse of x plus 1/2 plus c. So, இதான் வந்து answer for the example 24. ஸோ இப்படி தான் வந்து நம்ம கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். அண்ட் ஸோ இந்த மாதிரி மாடல் சம்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ சில சம்ஸில் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. அதாவது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து எக்ஸ்பேண்ட் அதாவது இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி இல்லாமல் அதாவது எக்ஸ்பேண்ட் பண்ணி இல்லாமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து அவங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் இல்லை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்மேட்லேயே வந்து இருக்கும். சில சம்ஸ்ல வந்து தான் வந்து என்ன இருக்கும் ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி இந்த ஃபார்மேட்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மாதிரி கொடுக்கும் போது கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த ஃபார்மேட்ல நம்ம கொண்டு வந்துக்கணும். அதாவது ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவோ இல்லை ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவோ அப்ளை பண்ணி அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஃபார்மேட்ல கொண்டு வந்து அப்புறம் அந்த 3 ஃபார்முலாஸ் நம்ம பார்த்தோம்ல எது வந்து அப்ளை பண்ண முடியுமோ பார்த்து நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஸோ இதே பேட்டர்ன் தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து எக்ஸசைஸ் 7.7 வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.